மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர் ஒருவர். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுடனே தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த வாய்ப்போட வர்றீங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் ஆதாம் உண்டாக்கப்பட்ட அந்த அந்தஸ்தை காட்டிலும் இப்போ நீங்கள் கிறிஸ்துவுடனே தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற அந்த வாய்ப்போட கிறிஸ்துவானவர் என்னெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் நீங்கள் பூமியில் செய்யக்கூடிய வாய்ப்போடு இருக்கிறீங்க. ஒருவன் இடத்துல விசுவாசமாக நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான். அதோட நிறுத்திட்டாரா? இதை விட பெரிய கிரியைகளை செய்வான்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விசுவாசிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் முன்னேறணும். விசுவாசத்தில் வளரதான் முடியுது. திடீர்னு பூரண விசுவாசத்தில் வளரலை. விசுவாசத்தில் கூட முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல் இப்போ இந்த சபை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு வெளிப்பாடு இருந்தது. காலப்போக்கில் அதிகமாக இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ரட்சிப்பை பற்றி மட்டும்தான் சபையில் பிரசங்கிக்கப்படும். ஒரு அற்புதம், அதாவது ரட்சிப்பு அற்புதம், ரட்சிப்பு அற்புதம், பரலோகம், அவ்வளவுதான் சொல்லப்படும். நாங்கள் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தாவே சீக்கிரம் வரும், நீர் வரலைன்னா எங்களை எடுத்துக்கும். இந்த உலகத்தில் இருக்க போராட்டம் ரொம்ப, நீர் சீக்கிரம் வரணும், இல்லாட்டி எங்களை எடுத்துக்கும். ஏன்னா பரலோகம் வந்துட்டால் நிம்மதியாகிடுச்சுல, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆனால் திடீர்னு ஒரு நேரம் சபைகளுக்குள்ளே புதுசாக கர்த்தர் செய்தியை கொண்டு வந்தார். நீங்கள் அவ்வளோ வேகமாக சீக்கிரமாக பரலோகம் போகணுமா, இல்லை இங்கே இருந்தால் ஏதாவது காரியங்களை சாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளையா, பரலோகத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் பூமியில் அவருடைய ஏஜெண்ட்டா, அம்பாசடர்ஸ் ஆஃப் காட். அதுக்கு என்ன தமிழில் அம்பாசடருக்கு? தூதர் இல்லை, ஸ்தானாபதிகள். ஆமாம், ஸ்தானாபதிகள். தேவனுடைய ஸ்தானாபதிகளாக நீங்கள் இங்கே இருந்து உங்களுக்கு ஒரு வேலை இருக்குதுன்றார். நாங்கள் அந்த காலத்தில் சீக்கிரமாக பரலோகம் போகலாம் அதை தான் நினச்சோம். ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை இங்கே இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போ தான் புதுசாக வருதுன்னு நினைக்கிறேன். நான் தான் ஆரம்பித்த உடனே என்னமோ தெரில, இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க இது மாதிரி பேசுகிறவங்க. நீங்கள் விரும்பினால் சாகாமல் இருக்கலாம். இந்த வார்த்தைக்கான வசனங்கள் பைபிளில் ஏகப்பட்ட வசனம் இருக்குது. நீங்கள் விரும்பினால் சுகமாக இருக்கலாம், ஜெயமாக வாழலாம், சாகாமல் இருக்கலாம். அந்த லாசரு விஷயத்தில் கர்த்தர் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன சொன்னாராம்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அதோடு நிறுத்திட்டாரா? மரிக்காமல் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் மரிக்காமலும் இருப்பான். என்ன அது? இதெல்லாம் நம்ம இன்னும் அதை பெற்றுக்கொள்ளலான்னு நமக்கு ஒரு ஆசை கூட வரலை. போனால் போதுங்க. இதுதான் நான் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறேன். ஆரம்பத்தில் பரலோகம் போனால் போதும், சுகமானால் போதும், ஏதோ காசு கடி கிடச்சா போதும், கடன் தீர்ந்தால் போதும். இந்த கடைக்காரனை பார்க்குறப்பவே எப்படியோ இருக்குது, கர்த்தாவே சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, அப்போ பணம் நான் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. இப்படி யோசனைகள்லாம் இருந்த ஒரு காலம்.
இப்போ நம்ம கடனற்ற வாழ்க்கையை பேசிகிட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தேவைக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற எல்ஷடாய் தேவன் பற்றி நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி நம்முடைய அதாவது நீங்கள் கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்து எங்கேயாவது அவசரமாக போனாரா? ஐயோ லேட் ஆகுதுடா, சீக்கிரம் கிளம்புங்கடா. அது சீஷர்களுக்கு சொன்னார். அவர் துரிதப்படுத்தினாராம். நீ அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்தினாராம் இவங்களை. இந்த சோம்பேறி அப்படியே சாலம் பண்ணிடுது. 10-12 பேர் இல்லை, அவனை ஒருத்தர் இந்த இப்போ தான் பையன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே என்ன அப்படி சொல்லியிருப்பாங்க. கடைசிக்கு பார்த்தா போக வேண்டிய டைமில் போகலை. வழியில் படகுல கடலில் மாட்டிக்கிட்டாங்க, புயல். நமக்கு எப்போ எதை செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சிடணும். துரிதப்படுத்துவார், சீக்கிரம் கரெக்டாக செய். அதை நம்ம செஞ்சுட்டா அந்த புயலில் சிக்காமல் அவங்க போயிருந்திருக்க வேண்டியதுங்க. கடைசியில் இவர் போய் தான் அவங்கள காப்பாற்ற வேண்டி வந்தது. நம்முடைய இருதயத்தில் நாம் செய்ய வேண்டுமென்று நினைக்கிற காரியங்களை நாம் செய்துவிட்டால் நமக்கான ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது ரட்சிக்கப்பட்டுட்டேன், பரலோகம் போகலாம், ரைட்டு, பரலோகம் போகிறது நல்லது உடனே. ஆனால் இங்கே இருந்தால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே. பவுல் சொல்கிறான், நான் அந்த பூமியில் இருந்தேன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் பூமியில் இருந்தால் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? சில சமயத்தில் அம்மாமாரும் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் போகணும் சீக்கிரம். நான் சொல்லுவேன், நீங்கள் உயிரோடு இருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களால் ஒரு பெலன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பெலன் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்கணும். அப்படி சொன்னதுனால உடனே மனதை மாற்றிக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியில் இருந்தால் நான் என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக ஒரு பலனாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சா இருக்கணும். இல்லை நான் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கேன், கிளம்பலாம். நானே கூட கிளப்பி விட்டுருவேன். நான் இங்கே என்னத்துக்கு இங்கே பாரமாக. ஆனால் அவர் இன்னொரு கணக்கு வச்சுருக்கிறாரு. நீ எல்லா அக்கௌண்ட்டையும் செட்டில் பண்ணிவிட்டேன், கடை வாங்கி வச்சுவிட்டேன், பரலோகத்துக்கு போயிட்டா போய் எடுத்துக்கிட்டாக்கா நான் கடன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, எங்கள் அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு தான் போகணும். ஏதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தோமோ அதுக்கெல்லாம் சேர்த்து அக்கௌண்ட் அங்கே செட்டில் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் பரலோகத்துக்கு போன ஒரு பாடு இங்கே செஞ்ச பாவத்துக்கு அங்கே தண்டிக்க முடியாது. நரகத்துக்கு போகிறவன் அது வேறு. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகம் போகிறப்ப அக்கௌண்ட்டோடு போகக்கூடாது. இங்கே நாம் பின்ன எதுக்கு உத்தம இருதயம்னு பற்றி பேசுகிறாரு? திரும்ப திரும்ப பாவம் செஞ்சுக்கிறதுக்கா? இல்லையே. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, அதை தான் கேட்குறாரே ஒழிய சரி கொஞ்சம் கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கலாம். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, சின்ன பாவம் தான், இதெல்லாம் கர்த்தர் கண்டுக்கிற மாட்டார். அந்த சிறிய பாவங்கள் தான் பெரிய ஆசீர்வாதங்களை தடுத்து விடுகிறது. நமது திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும், சின்ன சின்ன ஏதோ ஒரு எலி போய் அங்கே வேறெல்லாம் கடிச்சு விட்றது, அது என்ன ஆகிறதப்பா? சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் அப்படின்றாரு. நம்ம திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே, அதாவது நல்லா கனி கொடுக்க போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு, காயாகி பழமாகி அது அறுவடைக்கு வர்ற ஸ்டேஜ் வர்றப்ப அதுக்கு முன்னாடியே போய் தோண்டி விட்டுறது. பெரிய ஆசீர்வாதம், நான் இப்போ சொல்கிறேன், பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சோதனை வரும். அது சோதனையாக இருக்குது. சோதனையாக இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம் வர்றதுக்காக. இந்த சோதனையை நீங்கள் ஜெயித்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க. ஆதலால் சோதனைக்காக நீங்கள் சந்தோஷப்படவும் முடியும். அப்படிதான் எழுதியிருக்க. நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அவைகளுக்காக சந்தோஷமாக எண்ணுங்கள். எங்கே? யாக்கோபு முதல் அதிகாரம் எடுத்து வாசிச்சிடலாம். யாக்கோபு முதல் அதிகாரம் அந்த வசனம் எத்தனாவது வசனம்? நீங்கள் பலவிதமான சோதனைகளில், முதல் அதிகாரம் 2வது 3வது வசனங்கள்.
வாசிங்க பார்க்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது, ஆமாம், அந்த ஜெயிக்கிறதுக்கு தேவையான பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதனால சந்தோஷமாக இருங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜெயித்த பிறகு பெரிய ஆசீர்வாதம் வருது. இப்போ நீங்கள் எத்தனை பேர் ஏதாவது சோதனையில் இருக்கிறீங்க? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு அடிபட்டு கிடந்தால் அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஐயோ ஆண்டவரே மன்னியுன்னு சொல்லிட்டு மன்னிப்பு நம்முடைய இருதயத்தில் தெரிய வரைக்கும் அழுகணும். அவரை கேட்டால் நான் மன்னிச்சிட்டேன் பாரு, ஆனால் நம்ம மனசு நம்மளை விட மாட்டேங்க. நம்ம இப்படி சொல்லிட்டோமே, நம்ம இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு நம்மளை விட மாட்டேங்குது. பிசாசு கூட விட்டுருவான் போல இருக்குது. நம்ம மனசு நம்மளை விட மாட்டேங்குது. நம்ம அந்த காலத்தில் தான் பண்ணிட்டோம்ல அப்படி சொல்லுது. அவர் கேட்டால் மன்னிச்சிட்டேன்றார், பழையவைகள் ஒழிந்தன என்றார், எல்லாம் புதிதாயின என்றார். ஆனால் நம்ம மனசு விட மாட்டேங்குது. அதனால தான் உங்கள் மனசை நீங்கள் காப்பாற்றிக்கிங்கன்றார். எல்லா காவலோடு உங்களை இருதயத்தை காத்து கொள்ளுங்கிறாரு. அப்போ நம்ம நல் மனசாட்சியோட, குற்ற மனசாட்சி நமக்கு தெரியும். நல் மனசாட்சி, இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது கூட நல் மனசாட்சி தான். நேற்று வரைக்கும் பாவம் செஞ்சேன், ஆனால் இன்றைக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன், இன்னைக்கு பாவம் செய்யலை, இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு நல் மனசாட்சி தானே. பீடி குடித்தாலும் ஒரு மாதமாக நான் பீடியை விட்டுட்டேன் அப்படிங்கிறதே ஒரு நல் மனசாட்சியா இல்லையா? தண்ணி போட்டாலும் 3 மாதமாக நான் விட்டுட்டேங்க, அதுவே ஒரு நல் மனசாட்சி இல்லையா? அப்போ நீங்கள் நல் மனசாட்சியில் வளரலாம். இப்படி நல் மனசாட்சி இருக்கும்போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள்கிட்ட நிற்கும். அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசுவின் ரத்தம் போதுமானது. மீட்கப்பட்டு விட்டீர்கள், பரலோகம் போயிடுவீங்க. ஆனால் இந்த பூமியில் ஜெயமான வாழ்க்கை வேண்டுமானால் அபிஷேகம் தேவை. அந்த பிசாசின் மகன்கிட்ட இருக்கக்கூடிய அபிஷேகம், அந்த பிசாசு அவன்கிட்ட இருந்து ஒரு அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு விரோதமாக ஆளை எழுப்பிட்டு இருக்குது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் அந்த பிசாசோட அபிஷேகத்தை முறிக்கணும். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல நாம், ஆவிக்குரிய ரீதியில் இயேசுவின் நாமத்தில் அவனுடைய கற்றேன் அப்படி சொல்லி ஆவிக்குரிய ரீதியில் அதை அடக்க வேண்டியிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியின் பலன் அது அதிகமாக இருக்கணும். அவன்கிட்ட இருக்கிறத விட உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும். அவன் 5 கிலோ வெயிட்டில் அந்த பிசாசு வேலை செய்யுதுன்னா உங்கள்கிட்ட 7 கிலோ வெயிட்டில் இங்கே அபிஷேகம் நிற்கணும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட நாம் அபிஷேகத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் இப்பொழுது சிறு பிள்ளைகள் அல்ல, வளருகிறோம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். நீங்கள் காலப்போக்கில் ஒரு அதிகமான அளவில் அபிஷேகத்தில் நீங்கள் வளர்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எலியாட்ட இருந்தது 1 மடங்கு ஆசீர்வாதம்னா எலிசாக்கிட்ட 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. உங்களுக்கு தெரியும், கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு நீச்சாலும் கடக்கக்கூடாத நதி. அப்புறம் இயேசு கிறிஸ்துவுக்கு தம்முடைய ஆவியை எப்படி கொடுத்துருந்தாராம்? அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படி இருக்கு. இவரை கேட்டால் சொல்லுவார், நான் செய்த கிரியைகளையும் செய்யலாம், இதோட பெரிய. அப்போ அளவில்லாத அபிஷேகத்தை கூட நமக்கு கொடுக்க முடியும். மோசே எனக்கு தாங்க முடியலன்ட்டான். இவ்வளோ அபிஷேகத்தை என்னால் தாங்க முடியல, இவ்வளவு ஜனங்களை நானா பெத்தேன், இவங்களை நானா தாங்கணும், என்னால் முடியலைன்றான். கர்த்தர் பார்த்தார், கழிச்சு போயிட்டான் பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 12 பேர் கூப்பிடு அப்படின்னு சொன்னால் இவங்க மேலே பிரித்து வைக்கிறேன்றார். வராதவன் மேலே அந்த அபிஷேகம் இறங்கிருச்சு. வந்தவன் மேலே அபிஷேகம் இறங்கினது மாத்திரமில்லை, பேர் வழியில் எழுதப்பட்ட ஆட்களில் வராத 2 பேருக்கும் அங்கே அபிஷேகம் இறங்கிருச்சு. நீங்கள் பேர் வழியில் எல்லாரும் எழுதப்பட்டவர்கள். அபிஷேகத்தை பெறும்படியாக அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டும். அதுக்கு அடிப்படையாக சுத்த இருதயம் ஒன்று அவசியம். நல் மனசாட்சி. நான் நல் மனசாட்சின்னா 5 வருஷமாக பாவம் செய்யாமல் இருந்தால் தானங்க பாஸ்டர் நல் மனசாட்சியோடு இருக்க முடியும் அப்படின்னா அதுக்காக தான் இப்போ பதில் சொன்னேன். நேற்று வரைக்கும் பாவம் செஞ்சிருந்தா கூட இன்றைக்கு நான் பாவம் செய்யலை, செய்ய மாட்டேன்,
அந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்மன சாட்சி நமக்குள்ளே வருகிறது. அடுத்த நாள் இன்றைக்கி 2 நாளாக பாவம் செய்யலை, 3 நாளாக பாவம் செய்யலை, 1 வாரமாக பாவம் செய்யலை. அப்போ நல்மன சாட்சி உங்களுக்குள்ளே பில்டப் ஆகிக்கிட்டே போகுது, ஒரு பலன் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி வளரும்போது உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகமும் அதிகமாகும். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அபிஷேகத்தின் அளவு எவ்வளவு, பிசாசு உங்கள்கிட்ட போராடுறான்னு அவன்கிட்ட இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு, அந்த பிசாசோடைய அபிஷேகத்தின் அளவு எவ்வளவு, உங்ககிட்ட இருக்க ஆவியின் அளவு, அபிஷேகத்தின் அளவு எவ்வளவு, இதை வச்சு தான் இன்னைக்கு ஜெயமான வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும். சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வாசிக்கிறீங்க, அவர்கள் மறுபடியும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பினார்கள்னு. ஏதோ நேற்று பரிசுத்த ஆவியில் நிரம்பினாங்க, இன்னைக்கு வேண்டாமா, நேற்று சாப்பாடு நேற்றோடு முடிஞ்சிருச்சு, இன்றைக்கு ஃப்ரெஷ் டே, புதிதாக மறுபடியும் நமக்குள்ளே அபிஷேகம் பலன் வேணும். நேற்றுக்கு இருந்ததை விட அதிகமான பலனை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா கர்த்தர் உங்களை வளர பண்ணுகிறார். நீங்கள் அதிகமாக தேவனை அறிகிற அறிவில் வளருவீங்க, அதிகமான பலனை பெறுவீங்க, பிசாசின் வல்லமைகளை முறிப்பீர்கள். அபிஷேகத்தினாலே பிசாசின் போட்ட நுகம் முறிந்து போய்விடும். உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளோ அல்லது பணப்பிரச்சனைகளோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களோ எல்லாம் அந்த பிசாசோடைய அபிஷேகத்தினால் உண்டாகும். அவைகளை மேற்கொள்ள, அவைகளை உடைக்க உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தேவை. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னு என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட இருக்க அபிஷேகத்தை பார்த்தவொன்னே மிரண்டு ஓடிடும். சில ஆட்கள் ஐயோ அந்த ஆளாக வர்றாரு, நான் வரலைங்க, அங்கே ஓடி போயிடுறான் அவன். இன்றைக்கு நீங்கள் அபிஷேகத்தில் நிறைந்த ஆளாக இருந்தால் அந்த பிசாசு வராது, ஓடி போயிடுங்க. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் அங்கே ஒரு பக்கம் பிசாசு பிடிச்சிருந்தா அந்த பிள்ளைகிட்ட பிசாசு விரட்டி பார்த்தாங்க, முடியலையாம். கடைசிக்கு ஐயா இந்த பிசாசு விரட்டி பார்த்தோம் போக மாட்டேங்குதுன்னு இந்த ஆளை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா, சரி நான் வர்றேன் அப்படின்னு இந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு. வர்றேன்னு சொன்னது அவங்க அந்த ஃபோன் பண்ணி கேட்டவங்க பேசினவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பிசாசு என்ன பண்ணுதான், ஐயோ அந்த ஆள் கிளம்பிட்டான், ஐயோ அந்த ஆள் பஸ் ஏறிட்டானே அப்படிங்குதான், பாதி வழி வந்துட்டானேங்குதான், இந்த பஸ்ஸை விட்டு இறங்கிட்டானேங்குதான், ஐயோ நான் போகிறேன்ட்டு போயிடுச்சான். அங்கே வர்றான்னு கேட்டவுடனே நீங்கள் அப்படி ஆளாக இருக்கிறீங்க. நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்ச ஆளாக இருக்கணும், இருப்பீங்க. ஆவியிலே அனலாக இருங்கள் அப்படி எழுதியிருக்கு. நாம் அப்படி தான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த உலகத்தில் வேறு யார் என்னவோ தெரியாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிற அறிவு நமக்கு தேவை. அந்த அறிவு இல்லாமல் தான் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அப்படி எதையாவது சொல்லி கப்பல் மூழ்கிட்ட மாதிரி, வாழ்க்கையை மூழ்கிட்ட மாதிரி நினைக்கிறேன். வாழ்க்கை மூழ்கி இருந்தால் கூட எழுப்பி விட்றேன்டான்றார், செத்து இருந்தால் எழுப்பி விட்றேங்கிறார். எப்பேற்பட்ட பாதாளத்தில் போயிருந்தால் கூட யோனாவை தூக்கிட்டு வந்தார். அப்பேற்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறார். கதை முடிஞ்சு போச்சுன்னா கூட இந்த ரீஸ்டார்ட், இன்னொரு தடவை ஆரம்பிக்கலாம். A God of second chance, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கலாம்? சத்தமாக ஒரு ஆளே இல்லையா போடலாம்? ஓகே, சரி. யோவான் 16வது அதிகாரம், இந்த ரட்சிப்பை பற்றி கொஞ்சம் திரும்ப பார்க்கணுன்னு சொன்னனே, 120 இருக்கும், 170 பாருங்க. யோவான் 16வது அதிகாரத்தில் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். அவர் சொல்லணுமாக்கு இப்படி, நான் உண்மையை தாண்டா சொல்கிறேன் சொல்லிக்கணுமா அவர்? ஆனால் சொல்கிறார். ஒரு நேரம் மெய்யாகவே ஒரு தடவை மெய்யாகவே சொன்னால் பார்த்தாதா, அதான் நமக்கு அடித்து சொல்கிறார். மெய்யாகவே அதுபோல் உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். இயேசு பூமியில் இருந்தபோது நான் பரலோகத்துக்கு போகிறது நல்லது, அது உனக்கு பிரயோஜனம்.
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரமாட்டார். தேற்றரவாளனா யார்? பரிசுத்த ஆவியானவர். நான் போனால் தான் அவர் வருவார். அதனால் நான் போகிறது தான் நல்லது. நான் போயிட்டேன்னா அவர் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வர, நான் போவேனையாயில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். சரி, இந்த தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அவர் வந்தால் நல்லதுன்னு இவர் தானே சொல்கிறாரு. நான் போனேன்னா அவரை அனுப்புவேன், அவர் அனுப்ப வந்தால் உங்களுக்கு நல்லது, அப்படி தான் சொல்கிறாரு. என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக் பண்ணுங்கள், லூஸ் கான்ட்ராக்ட் இருக்கான்னு பாருங்கள். பவர் இருக்குது. சரி, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இங்கே பாருங்க, ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். 8வது வசனம், அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதில் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். பொதுவாக சபைகளுக்குள்ளே என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது? அவன் இந்த பாவம் செஞ்சுட்டான், பொய் சொல்லிவிட்டான், ஏமாற்றிவிட்டான், கொள்ளையடிச்சிட்டான், விபச்சாரம் பண்ணிட்டான், இதை தான் பாவம்னு பொதுவாக எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் அவர் அடிப்படையாக போகிறார் ஒரு விஷயத்துக்கு. எது அடிப்படைன்னா, நான் தான் அந்த இயேசு, நான் தான் மேசியா, நான் தான் இவங்களுக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ண வந்த ஆள் அப்படின்னு என்னை நம்ப மாட்டேங்கிறான். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். இன்றைக்கி உலகத்தில் இருக்க ஆளுக, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க வந்துட்டீங்க, ஆனால் உலகத்தில் இருக்க ஆட்கள் இயேசுவே அந்த மேசியா, ரட்சகர், பிதாவாகி தேவனால் அனுப்பப்பட்டவர், அவரை ஏற்றுக்கொண்டால் என்னுடைய பாவம் தொலையும், நான் பரலோகம் போகிறேன் என்று இதை நம்ப மாட்டேன் என்கிறார்கள். நம்ப மாட்டேங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஒரு நல்ல வேலை போய் சேர்ந்துட்டா நல்ல சம்பளம் கிடைக்கும். யாருங்க அப்படி அவ்வளோ சம்பளமாக கொடுத்துருவாங்க? போட்டி கிடக்குது போ அப்படின்னு இருந்தால் நல்ல வேலை தான் கிடச்சிது, அப்படி என்ன பெரிய சம்பளம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு போகாமல் இருந்தால் போகாமல் இருந்தது தான். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் தர்றாரு. தேவனுடைய பிள்ளைன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு போல இருக்கிறோம்னு, கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம பூரணமாக இருக்கிறோம்னு, கிறிஸ்துவ போல பூரணமாக இருக்கிறோம்னு, தேவனுடைய வலது பாரத்தில் உட்கார வைக்கப்படுகிறவர்கள்னு, நான் செய்த இந்த கிரியைகளை நீங்களும் செய்யலாம், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வீங்கன்னு, இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது எப்படிங்க நடக்கும்? ஏதாவது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. இப்படியும் நடக்குங்களா என்று நாம் நம்ப முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். ஆனால் அந்த உலகம் பாருங்க, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டான், வந்துட்டான், நம்பிட்டான். அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்னன்னு விசுவாசித்தார்களா? எப்படி நாம் விசுவாசித்தோமா? இயேசுவே தேவனுடைய குமாரன், பூமியிலே வந்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் செய்தார், அதை நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பிசாசின் பிள்ளையாக இருந்தீங்க,
ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தின் மனுஷனாக இருந்தீங்க, இப்போ இந்த ஒரு நிமிஷத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவர் தான் தேவனுடைய குமாரன், அதை நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், அந்த சொன்ன மாத்திரத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுடைய அண்ட சராசரங்களையும் படைத்த எல்லாவற்றையும் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற அந்த தேவாதி தேவனுடைய பிள்ளைன்றார். பிள்ளைன்னா சொத்தில் பங்கு, ஆஸ்தியில் பங்கு. இதை யாருங்க நினச்சி நம்மளால் நம்பவே முடியலை. நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறார். பைபிள் வாசித்தாதான் நமக்கு உணர்வு இருக்கும். பைபிள் வாசித்தாதான் மறக்காமல் இருக்கும். ஏன்னா அந்த மறக்க வைக்கிறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கிறான். இன்றைக்கி வாசிச்சுட்டு போனால் நாளைக்கு மறந்துடும். பிரசங்கத்தை கேட்டு போனால் அங்கே போய் நாளைக்கு கேட்டால் என்ன பிரசங்கம்னு கேட்டால் தலையை சொரிஞ்சு பார்த்து வேண்டிய அதுக்குள்ளே எங்கேயோ போயிடுச்சு. மறக்க வைக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். நம்ம பிடித்து கொள்ள வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. இந்த சமயத்தில் இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணார். நான் அதை நம்புகிறேன், ஏற்றுக்கொண்டேன். அந்த மாத்திரத்தில், அந்த நொடி பொழுதிலே, அந்த இமை பொழுதிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் உன்னதங்களில் அவருடைய வலது பார்த்தில் உட்கார்ந்துருக்கிற ஆளாக இருக்கீங்க. என்ன ஆச்சரியம்! கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிபூரணமாக, கொலோசியர் 2:10 அப்படி சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பரிபூரணமாக இருக்கிறீங்கன்னு சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஏதோ வாழ்ந்தாங்க, படித்தோம், வேலைக்கு போனேன், சம்பாதிச்சோம், கல்யாணத்தை பண்ணால், பிள்ளை குட்டிகளை பார்த்தா, அவங்களுக்கெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டேன், வேலை முடிஞ்சு வச்சு. இப்படியா வேலை முடிகிறது? நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றும் போது தான் நம்முடைய வேலை முடியும். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் சொல்கிறேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை முடித்தேன். இயேசு அப்படி சொன்னார், எல்லாம் முடிந்தது, பிதாவே ஆவியை இடத்துல ஒப்புவிக்கிறேன். அப்படி சொல்லும்போது எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன், எல்லாம் முடிந்ததுன்னு அவர் சொன்னது போல பவுல் சொல்கிறான், ஓட்டத்தை முடித்தேன். நமக்கென்று ஒரு ஓட்டம் இருக்கிறது. வாழ்க்கையின் ஓட்டம் சும்மா எது தாறுமாறாக ஓடுறதா? கிறிஸ்துவுக்குள்ளாக செவ்வையாக தேவனுடைய பிள்ளையாக அவர் நியமித்த ஓட்டத்திலே நம்முடைய ஓட்டத்தை பொறுமையாக ஓட வேண்டும் என்று எபிரேயர் 12 முதல் 4 வசனங்களை பார்க்கலாம். பைபிள் எடுங்க. எபிரேயர் 12 முதல் 4 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்கிறோம். அநேக பெண்கள் வீட்டு வேலையை சேர்த்து பார்க்குறாங்க. வித்தியாசமான வேலைகள். இதுதான் வேலை, இதுதான் சம்பாத்தியம், பிள்ளைகளை கரையேற்றிட்டேன், இதுதான் வேலையான்னா எக்ஸ்ட்ரா இன்னொன்று இருக்கே, கர்த்தருக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அது எந்த விதத்திலே செய்கிறோம்? நீங்கள் ஒரு வேலை இது சரிதான், அதாவது பிள்ளைகள்லாம் கரையேற்றிட்டாங்க, நாங்கள் இனிமேல் ஃப்ரீ, எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் இப்போ தான் உங்களுக்கு அதிகமான இன்னொரு வேலை வருகிறது. இதுக்கு முன்னாடி நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற அளவு குறைச்சி, இதுக்கு முன்னால் நீங்கள் தேவனுக்குள்ள அபிஷேகத்தில் பலனில் இருந்தது குறைச்சி, ஆனால் இப்போ நீங்கள் வளர்றீங்க. இன்றைக்கி அநேக சமயத்தில் போய் அனுபவசாலிகள்கிட்ட போய் நம்ம ஐடியா கேட்குறோம். நீங்கள் அனுபவசாலி ஆகிட்டுருக்குறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் அனுபவசாலியாக கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் எப்படி ஜெயமாக வர்றதுன்னு நீங்கள் கண்டீங்களோ, அதுபோல் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஆட்களாக நீங்கள் இருக்க முடியும். அவங்க வருவாங்க, கேட்பாங்க, எப்படியா அந்த பிரச்சனையை மேற்கொண்டீங்க? நீங்கள் சொல்லுங்க, நான் அவரை நம்பினேங்க, எனக்கு விடுதலை கொடுப்பார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இந்த கடனை தீர்ப்பார், என் தலையை உயர்த்துவார். அந்த உபாகமம் 28 சொல்லியிருக்கிற அந்த முதல் 14 வசனங்களை நான் நம்புகிறேன். ஒரு ஆள் சொல்கிறார், திரும்ப 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 அதே தான் சொல்லுவாராம் ஒரு 6 மாதத்துக்கு.
6 மாதத்துக்கு திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருந்தா உள்ளே படிஞ்சிருச்சு, அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. விசுவாசம் காரியத்தை கொண்டு வந்து விடுகிறது. விசுவாசிக்கிறதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப அதை அறிக்கையிடுறோம். அது உங்கள் உள்ளே போன உடனே அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆரம்ப கட்டங்களில் தான் போராட்டம். உங்கள் இருதயத்தை நல்ல நிலமாக வைக்கிறது மட்டும்தான் போராட்டம். வழியருகே கற்பாறை முள் அந்த மாதிரி இருதயமாக இல்லாமல் நம்முடைய இருதயத்தை நல்ல நிலம் போல் வைத்து கொண்டு இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை, வாக்குத்தத்த வசனங்கள் அது நம்முடைய இருதயத்தில் விழுந்தவனை முளைச்சி அது கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது. அவர் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் சத்தியம். ஒன்று கூட தரையிலே விழுந்து போகாது. நான் அனுப்பிய வசனம் வெறுமையாகி திரும்பாது, அனுப்பப்பட்ட காரியம் வாய்க்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஏற்கனவே முன்னாடி வச்சுட்டேன்றார். எபேசியர் 1:3 சொல்லுது, எடுத்து வாசிக்கலாம். உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே, கிறிஸ்துவுக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இனிமேல் இல்லை, இனிமேல் இல்லை, இனிமேல் இல்லை, ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் எந்தெந்த வயதிலே எந்தெந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் குறித்து அதையெல்லாம் செய்து அங்கே வைத்திருக்கிறார். நீங்கள் அதை பேசினால் அது உண்டாகும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சாயலிலே, தேவனுடைய ரூபத்திலே அவர் எப்படி பேசி பேசி தன்னுடைய காரியங்களை சாதித்து செய்தாரோ, சிருஷ்டித்தாரோ, அதே போல் நீங்கள் சரியாய் பேசினால் உங்களுடைய வாழ்க்கை சரியாக சகல காரியங்களும் ஆசீர்வாதத்தோடு உண்டாக்கப்படுகிறது. தப்பு தப்பாக பேசினா வாழ்க்கையிலையும் தப்பு தப்பாக உண்டாகிறது. இதை நம்ம இன்னும் ரொம்ப சீரியஸாக எடுக்கலை. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், நீ பேசுகிறபடி நடக்க போகுது. எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, தப்பி தவறி என்னமா தப்பாக சொல்லிட்டா போச்சு, வாழ்க்கை கெட்டு போயிடும். ரொம்ப பயம், எனக்கு பயம் தான் வந்தது. நீ சொல்கிறபடி நடக்கணுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் வந்திருக்கணும். அல்லே லூயா, நான் சொல்கிறபடியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ, ஏதாவது தப்பாக, அன்னையிலேருந்து ஒன்று கூட தப்பாக பேசலை. நான் தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா உங்கள் வாயிலிருந்து சிருஷ்டிப்பின் திறமை, வல்லமை வெளிப்படுது. சுவிசேஷத்தில் ஒரு வல்லமை இருக்கான். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த வார்த்தையில் வல்லமை தான் உங்களுக்குள்ள சுவிசேஷத்தை உண்டாக்குதான். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்கள் அப்படியான ரட்சிக்கப்படுகிற நமக்கு அந்த சுவிசேஷம் தான் தேவபலனாக இருக்கான். அந்த சுவிசேஷ வார்த்தைகள் தான் நமக்கு தேவபலனாக இருக்கிறான். இப்போ இவர் நம்மளை கேட்குறாரு, நீ நம்பு, என்னை நம்புன்றார். அவங்க இயேசு தேவனுடைய குமாரன் ரட்சகருங்கிறத நம்பாமல் உலகத்தாராக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற நீங்கள் என்னை நம்பு, உடைய சுகத்துக்கு என்னை நம்பு, உடைய பொருளாதாரத்துக்கு என்னை நம்பு, உன் குடும்பத்தில் பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு என்னை நம்பு, உன் பிள்ளைகள் கர்த்தருக்குள், அதாவது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாரே. நம்பு. இதை நம்பக்கூடாதான்னா நம்ப முடியலையே, நம்பு. நம்ப முடியலையே, நம்பு. இவர் பொய் சொல்லவில்லை, இவர் சத்தியபரர். நான் யோசிப்பேன், இவர் ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட இவர் கடவுளாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லை அப்படி சொல்லுவேன் நான். அப்போ அவர் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டார்னா, அப்போ இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் உண்மைன்னா, இதை நம்புறது தான் நம்முடைய வேலைன்னா, இதை நம்பிட்டா இது வருதுன்னா நம்புறதுக்கு என்ன கஷ்டம், ஆனால் முடியலன்ற நம்பு. அவர் தேவனுடைய குமாரன், அவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கலைன்னா பாவம்ன்றார். யாரு? அவங்க இயேசுவ தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கலை, அதனால் அவர்கள் பாவம். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். ஏன்டா பாவத்தை குறித்து பேசுறாரு? அவன் என்னை நம்ப மாட்டேங்கிறான். அப்போ நம்பிட்டா பாவம் போயிருதா? நம்பிட்டா பாவம் போகுதில்லை, போயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைய வேற மாறிட்டீங்க. நம்பிட்டா தேவனுடைய நம்மகிட்ட பாவம் போகுதுன்னு இல்லை, போயிடுச்சு. பழையவைகள் ஒளிந்தன,
எல்லாம் புதிதாயின, போயிருச்சு பழசு, இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்க, அதை நம்புன்றாரு. அதை நம்பலைன்னா பாவம்ன்றார். போச்சுங்கண்ணா, அவங்க தான் ரட்சிக்கப்படலைன்னா பாவின்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிற அளவில் வந்திருக்கிறவர்கள் கூட இதை நம்ப மாட்டேன்னா, அது ஒரு விதத்தில் இந்த இந்த சுகத்தை, இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை, குடும்பத்தில் இருக்க சமாதானத்தை, நம்ம கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறதுல, அபிஷேகத்தில் நிரம்புறதில்ல, ஜெயமான வாழ்க்கையை வாழ்கிறதில்ல, இதில் நம்பிக்கை இல்லைன்னா அதுவே ஒரு விதத்தில் பாவம் தான். அதனால் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. நான் கேட்குறேன், அவர் சொன்னது ஒரு வார்த்தை பொய்யா இருக்குமா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பொய்யா? இல்லை, எனக்கு சோகமாகலை. அப்போ நீ நம்பலை, உனக்கு சோகமாகலை. அது சொல்கிறாரு, நம்புன்றார். ஒரு சில இடத்துல அவர் சொல்லுவார், இந்த ஜாதி பிசாசு கொஞ்சம் உபவாசமும் ஜபத்தோட கொஞ்சம் உபவாசத்தை கூட்டிக்கன்றார். நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கம் வருது, கண நித்திரை வேற வருதா? சர்ச்சுக்கு வந்து தூங்குறவங்கள என்ன சொல்கிறது? அங்கேயே இருந்து கிளம்பி பஸ் ஏறி மோட்டர் சைக்கிள் ஏதோ ஒன்று பிடிச்சிங்க இங்கே வந்து இறங்கினா, இங்கே வந்து தூங்குனா அது என்ன நடக்குது? இங்கே கர்த்தருடைய ஜீவ வார்த்தை, சுகத்துக்கான வார்த்தை, ஜெயத்துக்கான, செழிப்புக்கான, ஆசீர்வாதத்துக்கான அந்த வார்த்தை வரும்போது இவன் தூங்க வைக்கிறான். அவ்வளோதான், வழி இருக்கே. அந்த பிசாசு வந்து ஆகாயத்து பறவை வந்து வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுச்சு. ஆக இந்த வசனங்களை வரும்போது அதை பிடித்து கொள்ளவும், அது உறுதியாக இருக்கணும், தீர்மானமாக இருக்கணும். இங்கே சபை நேரம் எவ்வளோ நேரம் இருக்கோ ஐம்பது நேரம் நான் கிடைக்கிறதெல்லாம் வாங்கிக்க போகிறேன். என்ன வார்த்தை வந்தாலும் எடுத்துக்கிற போகிறேன். அந்த வார்த்தையில் எனக்கு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கான வார்த்தை, இந்த வார்த்தையில் கர்த்தர் எனக்கு கொடுக்குற வசனங்கள், இதில் இருக்க ஜெயங்கள், ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கிறேன், அல்லேலூயா, பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உற்சாகமாய் வரும்போது நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிறீர்கள். உங்களுடைய ஆத்மா எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? எந்த மறதியுமே இல்லாமல் கர்த்தர் கொடுத்திருக்க எல்லா வாக்குத்தத்தங்களையும் என்ன ஞாபகம் வைத்து கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. கேட்டால் அது மறந்துருச்சுங்க, இது மறந்துருச்சுங்கன்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் இந்த ஆத்மாவுடைய கெப்பாசிட்டி, அது எவ்வளவு கெப்பாசிட்டின்னு கேட்டால் சொன்னது எல்லாம், இப்போ பைபிள் வாசித்ததெல்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லை மறக்கலை. மறந்துருச்சுன்னா மறந்துருச்சு, மறக்கலைன்னா மறக்கலை. இது என்ன, அது என்ன கதை பேசுகிறீங்களா அப்படின்னா, அது விசுவாசித்தபடி கடவுன்னு அவர். நான் வாசிக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் எல்லாம் பிடிச்சிக்கிறேன், கர்த்தருக்குள்ளே வளருவேன், மேலே மேலே முன்னேறுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு வருகிற எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா போராட்டங்களிலும் நான் ஜெயிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது எதன் அடிப்படையில் வருகிறது? இவரை விசுவாசிக்கிறேன். எது பாவமா? அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்காதது. நானே இரட்சகர், நானே மீட்பர், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்து. நம்ம உலகத்தாரும் சரி, சபை மக்களும் சரி, பாவம்னா அன்னைக்கு அந்த காரியத்தில் அப்படி ஆகிப்போச்சா, தப்பாகி போச்சா, அதை பாவம்னு நினைக்கிறான். அது பாவம்தான், அதுக்கான அப்புறம் அடி வாங்கிறத வாங்கணும். ஆனால் பாவம் எது? இவரை நம்பாதது. இவரை நம்பியிருந்தா நீங்கள் ஒழுங்காக நடந்திருப்பீங்கல்ல. இவரை நம்பி இருந்தால் அவரை கேவலப்படுத்தக்கூடாது. என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, என் பேரை கெடுக்காத அப்படின்னு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதே. இவரை நம்பினா அவரை பேரை கெடுக்கிற மாதிரி எதையாவது செய்வோம்னு நினைக்கிறீங்க? இப்போ அவரை நம்பாதது தான் நம்மை பலவிதமான தவறான வழிகளில் இழுத்து கொண்டு போக பார்க்கிறது. நீங்கள் அவரை நம்பிட்டீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையை தாங்க சொல்கிறாரு, அவர்கள் என்னை விசுவாசியாதபடியாலே பாவத்தை குறித்தும். அது பல லெவலில் வேலை பார்க்குது. அவங்க ரட்சிக்கப்படாமல் போயிடுறாங்க. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை நம்ப மாட்டேங்கிறோம். அப்படியே தழும்புகளாலே குணமானியர்கள்னா நான் வந்து அறிக்கை பண்ணி ஆமாம், பல சமயத்தில் நான் அறிக்கை பண்ணே வழங்கலை அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நம்பணுங்கிறார். நம்ப முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன்.
இப்படியும் நடக்குங்களா? நம்ம கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரா? தேவனுக்கு சமமாக ஒரு அளவில் இருக்கிறவங்களா? ஆனால் அப்படி தான் இருக்குன்றார். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த சராசரிகளை பார்த்தா அதுக்கு ஆகாய விரிவுக்கு முடிவே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ பெரிய ஆகாய விரிவை உண்டு பண்ண ஆள், அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக நடத்துகிறாரு. அவருடைய பிள்ளை என்ன, அது எப்படி, அதில் பங்கு வேற என்ன? அவன் புத்தி கேட்ட மாட்டேன்னுது, அதனால் நம்ப முடியலன்னு சொல்லுவான். நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசித்த, நான் சொல்லிட்டேங்கிற அந்த ஒரு வார்த்தை நிமித்தம், நான் சொல்லிட்டேன், நீ கேட்ட, அவங்க கண்டாங்க, நீ கேட்டுட்ட, காதால் கேட்டுட்ட, கேள்வினால விசுவாசம் வருகிறது, கேட்டுட்ட, கண்ணால் பார்க்காமையே கேட்டது விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இப்போ இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறோம். நீங்களே வாசிக்கிறப்ப அந்த வசனம் உள்ளே போகுது, இங்கே பிரசங்கமும் வருது, யார் மூலமாக செய்திகள் வருகின்றன. இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக இவ்வளவு வாக்குத்தத்தங்களும் நீங்கள் நன்றாக இருக்கும்படி, இயேசுவை போல வரும்படி, இயேசுவை போல பூமியிலே செயல்படும்படி, கர்த்தருக்காக அந்த பூமியிலே ஒரு பெரிய ஒரு சேனையாக, பிசாசோடைய சேனை இருக்குது தெரியும், கர்த்தருடைய சேனை இருக்குது, அது நம்ம தான். இன்றைக்கி நம்ம தேவதூதர்கள் இருக்காங்கங்க, கர்த்தருடைய தேவதூதர்கள் இருக்காங்க, அவங்க தான் சேனை, அது சேனை உண்மைதான். ஆனால் இன்றைக்கு பூமியிலே செயல்படக்கூடிய கர்த்தருடைய சேனை நீங்களும் நானுமே. இந்த சபையை கர்த்தருடைய சேனையாக இந்த திண்டுக்கல்ல எங்களுக்கு இருக்கிறது. அதை நம்ம நினச்சி பார்க்கணும். நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் கிரியை செய்கிறார், நினச்சி பார்க்கணும். உன் இருதயத்தை எல்லா காவலோடு காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள் இருந்து எல்லா நன்மைகளும் அந்த உள்ளே உங்கள் இருதயத்துக்குள்ளே. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரியவ. சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவ. எங்க சங்கீதம் 103 3 4 அந்த 5 வசனங்களை எல்லாருமா, சங்கீதம் 103 இங்கே பாருங்க. இந்த வசனங்கள் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் அது விசுவாசமாக மாறணும். விசுவாசிக்கிறேன், இதை பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். இங்கே எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சாரா? மன்னிச்சிட்டாரா? மன்னித்து விட்டார். சொல்லுங்க, மன்னித்து விட்டார். நோய்களை எல்லாம் குணமாக்கினார். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி இருக்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்னை முடிசூட்டி இருக்கிறார். நன்மையினால், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளாகிய நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். வாக்குத்தத்த வார்த்தைகளால் என்னுடைய வாய் நிரம்புகிறது. ஆதலால் கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஏங்க இது உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொன்னால் இதை நம்பலாம், பொய்ன்னு சொன்னால் இப்போயே கழட்டி விடலாம். என்னத்துக்கு வேண்டாததெல்லாம் தூக்கி சம்பானே. வாழ வயது போலாகிறது. குடும்பங்களில், குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவி உறவுகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பலனிட்டு போன நிலைமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் தான் சொல்கிறார், வாழ வயது போலாகும். வாழ வயது போலாகிறது ஒரு பக்கத்தில், அபிஷேகத்தில் நிறைஞ்சு பிசாசுடைய கிரிகளை அழிக்கிறது ஒரு பக்கத்தில். பிசாசின் கிரிகளை அழிக்க வெளிப்பட்ட தேவகுமாரன், பிசாசின் கிரியைகளை அழிக்க வெளிப்பட்ட, சொல்லு பார்க்கலாம், பிசாசின் கிரியைகளை அழிக்க நான் வெளிப்படுகிறேன். யாராவது சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, கர்த்தருடைய வார்த்தை மாறிடுமா? கர்த்தர் மாறிடுவாரா? நான் கர்த்தர், நான் மாறாதவருங்கிறாரு.
யார் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் கர்த்தர் கர்த்தர் தான். அவர் சொன்னது சொன்னது தான், அது நடக்கிறது நடக்கிறது தான். ஆதலால் விசுவாசியாமல் இருக்கிறதை விட விசுவாசிக்கிறது நல்லது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிறேன் நீங்கள் சொல்லும்போது நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் சத்துரு குறைஞ்சிக்கிட்டே போவாங்க. ஆனால் என்ன நினைக்கிறேன், நம்ம சத்துரு தான் பெருசாகிக்கிட்டே வர்றான்னு, பிசாசு ரொம்ப பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அவன் குறைஞ்சிக்கிட்டே போகிறான். நமக்கு இப்போ யோவான் ஸ்நானன் ஒரு தடவை சொன்னான், நான் குறையவும் அவர் பெருகவும் வேணும்னு. நமக்குள்ளே இருக்க ஈகோ, நமக்குள்ளே இருக்க நானுங்கிற அந்த அந்த ஒரு அந்த ஈகோ அது வந்து ஒழியணும். நான் தான் அப்படின்னு, அந்த நான் இல்லை கர்த்தர், என்னாலே அல்ல கர்த்தராலே என்று சொல்லி அந்த கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலே பெருகுவாராக. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். இருக்காரா? உள்ளே இருக்கிறாரா? எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணலாம். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு, நினச்சி பாருங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். நினச்சி பாருங்க, உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார், உங்களை சூழ்ந்தும் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் உங்களை எப்படி அடுத்தடுத்த படியில் நடத்த வேண்டும் என்று அறிந்திருக்கிற தேவன் அடுத்தடுத்த படியிலே ஜெயமாக நடத்துவார். வாழ்க்கையிலே முன்னேறுவீர்கள். உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நினைத்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு உங்களை வழி நடத்துவார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிற இயேசு என்னை வழி நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். ஒரு விதத்திலே கூட நான் தோற்று போகிறதில்லை. கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறார். இன்று முதல் தோல்வி இல்லை, இன்று முதல் நஷ்டங்கள் இல்லை, இன்று முதல் நன்மைகளை சுதந்திரிக்கிறேன். இன்று முதல் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அழித்து போடுகிறேன். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீர்கள். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தருடைய சித்தம். நீங்கள் சுகமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். உங்கள் பிள்ளைகள் நற்குணத்தில் வளருவது கர்த்தருடைய சித்தம். அப்படியெல்லாம் செய்யும்போது பிசாசை நீங்கள் தோற்கடிக்கிறீர்கள். அவன் விரும்பியதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இல்லாமல் பண்ணுகிறீர்கள். அதனால் பிசாசை ஜெயிக்கிறீர்கள், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய பட்சமாக இருக்கிறார்.